ஹாய் ஆல், முருகன் சாமியெல்லாம் யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனி ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் சின்ன அத்தையோட பேர பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனியில் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம தனியாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபேமிலியோடு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லைங்க. அன்றைக்கி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போதே. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம் பழனிக்கு. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா டீ ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பழனியை ரீச் பண்ணிட்டோங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் அத்தை வந்து ஆல்ரெடியே புக் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரூமுக்கே வந்துட்டோம். மொத்தம் 15 ரூம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அத்தை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் தங்குற மாதிரி அலாட் பண்ணிவிட்டு நேராக வந்து ரூமுக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சாப்பிட்றதுக்காக கீழே வந்தாச்சு. நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், கார சட்னி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேக்ஸிமம் நாங்கள் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பியாச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாடாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நிம்மதியாக சாப்பிட்லாம், ஹெல்த்தும் கொஞ்சம் இதாகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது. சீரி எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி போய் டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பினோம். ஆனால் பாப்பாவங்க 2 பேரும் நாங்களும் வருவோம், நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா எங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி எங்கள் கூடவே வந்தாங்க. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும் நாங்கள் வெளியில் போனது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டீ கடையும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இல்லை. கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் நடந்து தான் வந்து பார்த்திங்கன்னா டீ கடைக்கே போயிருந்தோம். நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரூமுக்கு நேராகவே வந்துட்டோம். ரூமுக்கு வந்த உடனே நேராக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லோரும் கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சீரெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா, அந்த நேரத்தில் 6-6:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டடிக்க போயிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சீரையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சீரி எடுத்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருந்தது. அங்கேயே வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தி சீருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, பழங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோடு, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதே மண்டபத்தில் வச்சுருந்தோம்னா சீர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு சும்மா அங்கே போய் தான் பழமெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக வந்து தட்டு வரிசை வந்து எடுத்தாங்க. அதுவே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. அப்புறம் எல்லாமே தட்டெல்லாம் வரிசையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா முறை செஞ்சாங்க. முறையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அத்தைங்க வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முறை செஞ்சாங்க. தனித்தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா முறை செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு அம்மா வீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தைங்க வீடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே முறை செஞ்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அத்தை முறைன்னு சொல்லிட்டு பண்ணினாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, தோடுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பணமாகவே மொய் வந்து பார்த்திங்கன்னா முறை செஞ்சாங்க. இந்த சீர் வந்து பார்த்திங்கன்னா 2வது அத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா முறை செஞ்சாங்க. சீரி எடுக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக தூங்க போயிட்டோங்க ரூமுக்கு. ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கெல்லாம் கோயில் வாசலில் நிற்கணும்னு அத்தை சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே படி ஏறணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போய் தூங்கி முழிச்சோடனே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி கோயிலுக்கு
போயாச்சுங்க. ஆனா நான் தான் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா படி ஏறினேன். ஆனா என்ன ஒரு கஷ்டம்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அலோ பண்ணாங்கங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து குடுத்துட்டு டோக்கன் வாங்கணுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்க முடியல. ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நடந்தது எதுவுமே எடுக்க முடியலங்க. அதுதான் ஒரு சின்ன வருத்தமா இருந்தது. இப்ப வேணுனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஃபோட்டோக்காரவங்க இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு ரூ. 100 சொல்லிட்டு எடுத்தோம். நாங்க போயிருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து பூஜை நடந்ததுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமிய வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பார்த்தோம் முருகன. அப்படி ஒரு அழகா இருந்தாரு முருகனே. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா, கண் குளிர்ச்சியா இருந்தது. சாமி தரிசனம்லாம் முடிஞ்சுட்டு மதியம் நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சுங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சித்தரோட ச ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இந்த சித்தரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்ந்த இடம், அவர் பயன்படுத்தின பொருள் எல்லாமே இருந்தது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவலைகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம அங்க வந்து வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயே எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா போனது. சாமி கும்பிட்டது, 2வது நாங்க போனது எல்லாமே ஹேப்பியா இருந்தது. நீங்களும் இந்த மாரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்கனாலும் கண்டிப்பா சொல்லுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உள்ள சந்தோஷம், அதில வேற எதுல